மக்களே பேக் பண்ணியாச்சு. என்னடா இது, ஒரு ட்ரிப்புக்கு இவ்வளோ லக்கேஜான்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக எங்கே போனாலும் இவ்வளோ லக்கேஜ் இருக்கும். இதுக்கு மேலேயும் கொண்டு போவோம். ஓகே மக்களே, இன்னைக்கு சமையல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எலும்பும் கறியும் போட்டு குழம்பு நன்றி போட்டு குழம்பு தோசை. இது ரத்த பொரியல். இது வந்து நுரையீரலும் ஈரலும் போட்டு மிளகு போட்டு வறுவல், பெப்பர் ஃப்ரை. தோசை காலையில் டிஃபன். இது வந்து என்னோட ரொம்ப ஃபேவரெட்டு எலும்பு, மட்டன் எலும்பு. அதுவும் நல்லி எலும்புனா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ ஏர்லியாக கிளம்புன்னு நினச்சோம். பட் அப்பா வந்து ஏர்லி மார்னிங் போய் மட்டன் இருக்க வகைகளை வந்து வாங்கிட்டு வந்துட்டார் அப்பா. ஸோ இப்போ வந்து இது வந்து ஈரல், ரத்த பொரியல், ரத்த பொரியல். இது வந்து இந்த ஈரல் முறை ஈரலும் நார்மல் ஈரலும் வந்துருக்காங்க. அப்புறம் வந்து மட்டன் குழம்பு. ஸோ போகும்போது ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்டு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சு. சரிங்க, முடிவா சரி, போயிட்டு வரேன். சரி, நான் கால் பண்ணுறேண்ணா. பாய் பாய். ஹாய் காய்ஸ் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வியர்ட் பாய் vlog. ஓகே, இப்போ நம்ம கிளம்பிட்டோம். எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹனிமூன் ட்ரிப்பு கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இது வந்து என்னோட ஹனிமூன் ட்ரிப் இல்லை, இது வந்து என்னோட ஒய்ஃபோட ஹனிமூன் ட்ரிப். ஸோ வந்து என்னோட ஹனிமூன் ட்ரிப் வந்து அப்புறம் ஓகே. ஸோ வந்து என்னோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து ஒய்ஃப் தானே. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி ஒய்ஃபோட ஹனிமூன் ட்ரிப். ஓகே ஓகே. என்ன ஓமனே, நான் ஸ்டேட்டே மாறி, ஒரு வாரத்துக்கு ஸ்டேட்டே மாறி. ஆமாம். ஸோ வந்து டைரெக்டாக வந்து இப்போ நம்ம வீட்டிலேருந்து மதுரையிலேருந்து கிளம்பி டைரெக்டாக இப்போது திருநெல்வேலி ஹைவேல போய் நம்ம அங்கேருந்து தென்காசி போய் தென்காசிலேருந்து நம்ம அந்த டெஸ்டினிக்கு வந்து ரீச் ஆகிறோம். டெஸ்டினி சொல்ல மாட்டேன், வீடியோக்குள்ளே வந்து பாருங்கள். வீடியோக்குள்ளே வாங்க. நான் அத்தைக்கு ஃபோன் அடிக்கிறேன். Hola gente, mueve tu cuerpo, hace soltar acá alrededor. Será un tres, rompe la pio, tostada en Bagaloledo. Mamma Maria. என் பொண்டாட்டி பசிக்குதுன்ட்டா. அதனால் வந்து இங்கே நம்ம தென்காசி தாண்டி குற்றாலம் தாண்டி ஒரு ஹோட்டல் இருந்துச்சு.
போகிற வழியில் வண்டி இந்த நமத்தாப்பு இருக்க ரோட்டில் ஓரமாக போட்டு சாப்பிட போயிட்டுருக்கோம். நாங்கள் உள்ளே போவோம். பரோட்டா ஆர்டர் பண்ணியிருக்கோம். பசி தாங்க முடியல. அதான் நான் வந்து லைட் ஃபுட்டு நிறைய பேர் தான் தெரியுமில்ல, ரொம்ப நார்மலாக தான் சாப்பிட்டேன். இதுக்கு தான் சொல்கிறது, நானும் வெஜிடேரியனாக மாறுகடான்னு. எனக்கே கொஞ்சம் டெம்ட்டாது ஆனியன் பார்த்தேன். பரோட்டாவோட பீஸே ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்ன பரோட்டா அழகாக க்யூட்டாக இருக்குது. குருமா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குது. வெஜிடேரியன் குருமா இல்லை, அதனால் வந்து மாலுக்காக அந்த இது ஆனியன் வந்து பண்ணி கொடுத்தாங்க. பீஃப் ஃப்ரை பரோட்டா எடுத்து சூப்பராக இருந்துச்சுண்ணே. நல்லா இருந்துச்சு. ஓகே மக்களே, ரஹ்மத் பரோட்டா ஸ்டால் மறக்காமல் இங்கே வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்குது. இந்த ரவுண்டானா கிட்ட தான் இருக்குது.